ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால யாவருக்கும் அன்பின் வாழ்த்துதல். சங்கீதம் 34 அதிகாரம் 8வது வசனம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் அவர் மேல் நம்பிக்கையாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தர் நல்லவர் என்பதை என்ன பண்ணணும்? ருசித்து பார்க்க வேண்டும். சமானந்து நம்ம ரசிக்கிறது மாத்திரம் இல்ல, ருசித்து பார்க்க வேண்டும். நாம ரசிக்கிற கிறிஸ்தவர்கள் கிடையாது, ஆண்டவரை நாம் ருசிக்கிற கிறிஸ்தவர்கள். கர்த்தருடைய அன்புல களி கூறுகிற கிறிஸ்தவர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க வேண்டும். நம்மளுடைய சாட்சி மூலியமாக ஆண்டவர் ருசித்து பார்க்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை மூலியமாக நாம் ருசித்து பார்க்க வேண்டும். வேதத்தில் வருகிற ஒவ்வொரு தேவ மனிதர்கள் மூலியமாக வருகிற சாட்சிகளை பார்த்து நாம் தேவனை கர்த்தரை ருசித்து பார்க்க வேண்டும். மற்றவருடைய சாட்சி சொல்லும் பொழுது ஆமென், அது கேட்கும் பொழுது நமக்குள்ளாக அது ஒரு 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 பலன் உண்டாகிறது, ஒரு ருசிப்பு உண்டாகிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம எப்படி ருசி பார்க்க முடியும்னா, கர்த்தர் மற்றவருடைய வாழ்க்கையில அந்த நன்மையான காரியங்களை நாம் சாட்சியாக கேட்கும் பொழுது கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நன்மையான காரியங்களை செய்யும் பொழுது, அது சாட்சியாக சொல்லும் பொழுது கர்த்தர் எவ்வளவு பெரிய நல்லவராகவே இருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். உங்க மனைவி செய்கிற குழம்ப, மீன் குழம்ப, கறி குழம்ப ருசித்து சாப்பிடுங்க. எப்படி இருந்தாலும் என்ன பண்ணுங்க, எவ்வளவு அருமையா இருக்குது, இது செஞ்ச இந்த கைக்கு என்ன வாங்கி போடணும்? உடையிற வலையில் வாங்கி போடக்கூடாது, காப்பு வாங்கி போடணும். சவரம் கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ஜெபத்தில் சொன்னோம் 90,000 ரூபாய் சவரம் போயிடுச்சு. நேற்று பார்க்குறோம் 92,000 சொல்கிறாங்க. இன்னைக்கு பார்த்தா எப்படி 94,000 95,000 வந்துடும் போல. எவ்வளவு வந்தாலும் பரவாயில்ல, உங்க வீட்டுக்காரம்மா செய்யற அந்த சமையலுக்காக ஆமென் நல்ல ஒரு காப்பு வாங்கி போட்டு நீங்க ருசித்து பாருங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு காரியத்தை ரசித்து பார்த்து ருசித்து பார்க்க வேண்டும். ஊழியம் என்பது கடமைக்கு நம்ம மாத்திரம் அல்ல. வேதம் சொல்கிறது, எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தாலும் அவன் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், வானம் அடைப்பட்டது 3 வருஷம். மீண்டும் கருத்தாய் ஜெபம் பண்ணினான், வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். ஆண்டவர் ரசிக்கணும் பாருங்க, ருசிக்கணும் பாருங்க. நம்மளுடைய ஜபத்துக்கு நம்மளுக்கே ஒரு விசுவாசம் வர வேண்டும். நாம செய்யற ஊழியத்திற்கு நம்மளுக்கு ஒரு பலன் உண்டாக வேண்டும். அவங்க நிறைய இடத்துல நிறைய ஊழியக்காரர்கள் ஊழியம் செய்கிறார்கள், நல்ல மனிதர்கள் தான். நிறைய டிஜிஎஸ் தினகர் ஐயா, மோகசாஸ்திர ஐயா, இன்னும் எஸ்ஐகி பிரான்ஸ் ஐயா எல்லாம் ஊழியம் செய்கிறாங்க. அவங்க பகுதியில் அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அவங்க செய்கிற இடத்துல நாம் அங்கே போய் ஊழியம் செய்ய முடியாது. நாம் செய்கிற ஊழியத்தில் அவங்க வந்து செய்ய முடியாது. நான் சொல்லுகிறேன், நாம் செய்கிற இடத்துல நீங்களும் நானும் தான் இந்த கிராமத்துக்கு டிஜிஎஸ் தினகர் ஐயாவா நாம் இருக்கிறோம், மோகசாஸ் ஐயாவா நாம் இருக்கிறோம், சாம்பி சலதுரை ஐயாவாக இருக்கிற. எத்தனை பேர் நாம சொல்றீங்க? நாம் செய்கிற ஊழியத்தை அவங்க செய்ய முடியாது. அவங்க செய்கிற ஊழியத்தை கர்த்தர் நம்ம கரங்களை பொறுப்பாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு இந்த ஊழியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கடமைக்கு நாள் அல்ல, கண்ணு கருத்தாக தேவனுடைய தரிசனத்தை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய நோக்கத்தை, அவருடைய பாரத்தை இந்த ஊழியத்தில் நிறைவேற்றி முடித்த பின்புதான் இந்த பூமியில கண்ணை மூடி நான் பரலோகத்துல கண்ணை திறப்பேன். அது வரைக்கும் எனக்கு ஜீவன் போகாது. கேன்சர் வியாதினால ஜீவன் போகாது. எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 10வது வசனம் ரொம்ப அருமையான வசனம் பாருங்க. அழகா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. என் மகனே கேள், என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்களே அதிகமாகும். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்களே அதிகமாகும். எத்தனை பேர் சொல்றீங்க? என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும்படி கர்த்தர் செய்வார். பகல் பக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, என் மகனே, கர்த்தருடைய பிள்ளைகளே கேள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும். கேன்சர்னால, உயிர்கொல்லி நோயினால உன் ஆயுசின் வருஷங்கள்
குறைவதே இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு தீவிரமாகவும் ஏற்றுக்கொள்வதற்கு சாந்த குணமுள்ளவர்களாகவும் நீங்கள் உங்களை வஞ்சாதபடிக்கு ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல அதன்படி செய்களாக இருக்க வேண்டும். கரங்களை தட்டி மகிமை பாருங்க. அல்லேலூயா. இதன்படி செஞ்சீங்கன்னா உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெரிதாகும், அதிகரிக்கும். எது பேர் சொல்றீங்க? நாட்டுக்கு கிடைச்சோம் ஆண்டவரே, எங்க அப்பா குடிக்கிறதுனால எங்க அம்மா அதனால அடி வாங்கி ஒரு தடவை கிறிஸ்தான ஊத்திக்கினாங்க 5 வயசு இருக்கும்போது. அப்ப என்னுடைய ஜபத்தை கேட்டீங்களாப்பா, என் குடும்பத்தையே நீங்க ரசித்தீங்களே, ஊழித்து கொடுத்தீங்களே, காலேஜ் படிக்கும்போது தேவைகளை சந்திச்சீங்களே, நெருக்கடியெல்லாம் நீங்க சூழ்நிலை மாற்றி என்ன சாட்சியாக வச்சிருக்கீங்களே. என் மகனே கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள், அப்பொழுது உன் ஆயுசு நாட்கள் அதிகமாகும். கேன்சர்னால உன் ஆயுசு நாட்கள் குறைவதில்லை, என் வார்த்தைனால உன் ஆயுசு நாட்கள் அதிகமாகும். என் வார்த்தை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது, என் வார்த்தை கை கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தையில அவரை நம்ம ருசி பார்க்கலாம். எதுவீராம சொல்றீங்க? அதான் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனம் சொல்லுது. என்ன வசனம் எல்லாம் தெரியல, 2ஆம் வசனமா? 2ஆம் வசனம் சொல்லுது. என்ன சொல்லுது? கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எல்லாரும் கரங்களை சொல்லுங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. எப்படி இருக்கணுமா? இரவும் பகலும் தியானமா இருக்கணும். எத்தனை பேர் மாடு பார்த்துறீங்க? மாடு கோவம் வந்தா வீட்டில் திட்டுவீங்க. எங்க வீட்லயே மாடு இருக்குது, எருமை மாடை அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்க வண்டலூருக்கு போறோம், எல்லாம் சொல்லுவாங்க எங்க வீட்லயே எல்லா மிருகங்களும் இருக்குது. போன வாரத்துல வண்டலூர்ல ஒரு மிருகம் காணாம போச்சு. எந்த மிருகம் காணாம போச்சு? சிங்கம் காணாம போச்சு. தெரியுங்களா? சிங்கம் காணாம போயிடுச்சு. யாருன்னா போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு காலி பண்ணிருக்கோம். அப்புறம் சுத்தின்னு மறுபடியும் அது கூண்டுக்குள்ளே வந்துடுச்சு. கரெக்டா கவனிங்க. அப்ப இந்த மாடு என்ன பண்ணுன்னா போயிட்டு ஃபுல்லா மேய்ஞ்சிட்டு சாப்பிட்டு ஒரு ஓரமா வந்து உட்காரும். ஓரமா வந்து உட்காருமா, நான் கார் ஓட்டு போனா நடு ரோட்ல இருந்து உட்கார்ந்து இருக்கும். அது இந்த மேற்கு பக்கம், இந்த காயார் பக்கம், அப்புறம் இந்த பக்கம் உள் ரோடெல்லாம் போன வச்சுங்க, செங்கல்பட்டு அது மாதிரி கூடஞ்சேரி பக்கம் போன வச்சுங்களேன், ரோடெலாம் அந்த அந்த என்ன ஒரு இது வெம்பேட்டு பக்கம் போனீங்கன்னா மாடு வழியே விடாது. நீ நான் சொல்றது நானே கேட்கறது. 10 மாடு இப்படி உட்கார்ந்து இருக்கும், ஆடு உட்கார்ந்து இருக்கும். ஒரு வாட்டி ஒரு பிரேயருக்கு காயர் போயிட்டு வரும்போது நிறைய மாடு பார்த்துருக்குது. விஜய் பித்திரிக்கிற சொன்னேன், பிரதர் ஒரு பீஃப் தூக்கலாமா, பீஃப் போட்டுலாமா? அப்ப இந்த மாடுலாம் என்ன பண்ணுது? போயிட்டு சாப்பிட்டு ஒரு ஓரமா பக்கத்துல உட்காந்துன்னு என்ன பண்ணுது? கரெக்டா சொல்லுங்க. வாய் ஆசை போடுது. ஒரு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சாப்பிடாம இருக்கவே முடியாது. எதுனா ஒண்ணு வாயில போட்டுன்னு மிச்சராட்ட சாப்பிட்டுனே இருக்கணும். வீட்டுல இருக்க எது கிடைக்குதோ, யார் ஒரு ஆளு அப்படியா எதுனா ஒண்ணு. அப்படி எதுவும் இல்லைன்னா வச்சுங்களேன், அந்த மைக்கில் இருக்கிற பஞ்சு எடுத்து வாயில போட்டு கொஞ்சம் பெரிய பேர் இருக்கான் பாரு, அவன் ரொம்ப மோசம். எங்க காணாம அங்க இருக்கான் பாருங்க. எதுனா ஒண்ணு வாயில வச்சுன்னு இருப்பான். ஸ்கூல்ல டெய்லியும் கூட்டிட்டு போனா அவன் வாயில ஒண்ணு இருக்கும். பேக்கோடைய அந்த நார் அந்த பேக் இழுக்கிறாங்களே அதனுடைய அது பேர் என்ன பேசுறாரு, அதன் பேர் வாரு அந்த வார் எடுத்து முன்னு இருப்பான். அப்படி பண்ணிருப்பான். அப்ப இந்த மாடு என்ன பண்ணுதுன்னா சாப்பிட்டத அது போயிட்டு ஒரு ஓரமா உட்கார்ந்து அசை போட்டுக்கிறது போல இங்க கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களோட வாழ்க்கையில இரவும் பகலுமாக நீங்கள் அனுதினமும் அசை போட்டு கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் நல்லவர் என்பதை நம்ம ருசி பார்க்க முடியும். இங்க மாத்திரம் சொல்லும் போது சந்தோஷமா இருக்குது. சபைக்கு வந்தா எல்லாம் சொல்லுங்க. சபைக்கு வந்தா நான் சொல்லவே தெரியல, எல்லாருக்கும் தெரியும். சபைக்கு வந்தா அந்நிய பாஷை, வீட்டுல போனா அப்படி இருக்க கூடாது. இங்கேயும் அந்நிய பாஷை கர்த்தருடைய வார்த்தை தான். இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. கர்த்தருடைய வேதத்தை நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க ஆராய்ஞ்சு பாக்குறீங்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கை கொள்றீங்களோ கர்த்தர் நல்லவர் என்பதை உங்க வாழ்க்கையில நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. நிறைய பேர் ரசித்து மாத்திர போறாங்க. எங்க பாஸ்டர் ரொம்ப சூப்பரா பிரசங்கம் பண்ணாரு. முதல்ல பெரிய மைக் வச்சு பிரசங்கம் பண்ணாரு. அதுக்கப்புறம் வண்டு வச்சு ஒரு மைக்கில் பிரசங்கம் பண்ணாரு. இன்னைக்கு சின்ன வண்டு மாதிரி ஒரு மைக்கு வச்சு பிரசங்கம் பண்றாரு. எவ்வளோ அழகா பிரசங்கம் பண்றாரு. அப்படி மாத்திரம் சொல்லிட்டு கேட்டுன்னு நீங்க போயிடக்கூடாது. நாம ரசிக்கிற கிறிஸ்தவர்கள் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையும் தேவனையும் நாம் ருசிக்கிற கிறிஸ்தவர்கள்.
கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. பகல் பசங்க, நீங்க ரசிக்கிற கிறிஸ்தவரா? நீங்க ரசிக்கிற கிறிஸ்தவரா? நீங்க ருசிக்கிற கிறிஸ்தவரா? எத்தனை மைக்கு தான் வாங்குவீங்க? எங்க அம்மா கேட்டுச்சு, எத்தனை மைக்கு தான் நீ மாத்துவ? என் ஜீவன் உள்ள இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஊழியத்திற்காக நான் எதனா ஒன்று வாங்கி கொண்டுதான் இருப்பேன் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் நம்ம ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தும் பொழுது, ஊழியத்தின் வேகத்தை அதிகரிக்கும் பொழுது, இன்னும் ஒரு பொதுவான இடத்துல கொடுக்கும் பொழுது, இங்கிருந்து ஒரு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இத்தனை லட்சம் சொல்ல மாட்டேன், பல லட்சம் ஆத்துமாக்கள் இந்த முன்னாடி நின்று கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை பல லட்சம் ஆத்துமாக்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பல கோடி மக்கள் கர்த்தருடைய வார்த்தை இங்கிருந்து கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அவ்வளோ ஒரு விசுவாசம், அவ்வளோ ஒரு ஆர்வம். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்று நான் ருசித்து பார்க்கிறேன். எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் தட்டி கழிக்க மாட்டேன். எது பேராம சொல்றீங்க? எனக்கு கொடுத்த பொறுப்பை என்ன நடந்தாலும் பரவாயில்ல. வீட்டில் சோதனையா? எவ்வளோ சோதனை, உங்களுடைய பகிரமான சோதனை, கஷ்டங்கள், பாடுகள். ஆனாலும் கூட இங்க கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருடைய ஊழியத்தில் வரும்பொழுது எல்லா குப்பி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சிரிச்ச முகத்தோட, சந்தோஷத்தோட, கம்பீரத்தோட கர்த்தருடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா. அதனால தான் வாலி பிள்ளைங்க சொல்லுவேன், நீங்க பைபிள் வசனம் படிக்கிறீங்களா? உங்களுக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும். அசதியாராமல் ஜாக்கிரதையா இருக்கணும். பாட்டு பாட தாளந்த கர்த்தர் கொடுத்திருக்காரா? நீங்கள் உண்மையாக உத்தமாக நீங்க நிறைவேற்றுங்க. மோரமோ தொடப்பு நல்லா வாங்கி கொடுத்துருங்க. ஒண்ணு இங்க வந்து சபைக்கு வாரம் பெருகிட்டு அப்படி எடுத்துட்டு போயிடணும். இல்ல ஒரு வாரமா கூட வச்சுட்டு போயிட்டீங்க. இதெல்லாம் ஒன்று செய்யுங்க ஊழியத்துல. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதனால நீங்க ரசிச்சு ருசிச்சு தேவனுடைய ஊழியத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது இதோட மேலான ஆத்துமாக்களையும் இதோட மகத்தான பொறுப்புகளையும் கர்த்தர் நம்ம ஊழியத்துல கர்த்தர் கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவரை மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 36ல 1 to 26 வசனம் வரைக்கும் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தாதி கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. வானங்களை ஞானமாய் உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தண்ணீருக்கு மேலாய் பூமியை பரப்பினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய சுடர்களை உண்டாக்கினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பகல ஆள சூரியனை படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இரவில் ஆள சந்திரனையும் நட்சத்திரங்களையும் படைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. எகிப்தியருடைய தலைச்சங்களை சங்கரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. நான் படிக்கும்போது நீங்களும் கவனிச்சுன்னு பேசினு வாங்க. நல்ல ஒரு வார்த்தைகள் பாருங்க. அவர் நடுவிலிருந்து இஸ்ரவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை. நான் படிச்சு வரும்போது நீங்க கிருபை என்று முள்ள சொல்லணும். ஓகேங்களா? நம்ம ரசிக்கிற கிறிஸ்தவர்கள் இல்ல, ருசிக்கிற கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. படிக்கிற பாருங்க. பலத்த கையினால் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள், அவர் கிருபை. அதன் நடுவே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவர் துதியுங்கள். பார்வோனையும் அவன் சேனைகளையும் சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள். தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே நடத்தினவரை துதியுங்கள். பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள். பிரபலமான ராஜாக்களை அழித்தவரை துதியுங்கள். எமோரின் ராஜாவாகிய சீகோனை அழித்தவரை துதியுங்கள். பாசானின் ராஜாவாகிய ஓகி அழித்தவரை துதியுங்கள். அவர்கள் தேசத்தை சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள். சத்தமா சொல்லுங்க. அதை தம்முடைய தாசனாக இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்விலே நம்ம நினைத்தவரை துதியுங்கள், கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய சத்துருக்கள் கையில் நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. மாம்ச தேகமுள்ள யாவுக்கும் ஆகாரம் கொடுக்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பரலோகத்தின் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது. கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை மூலமாக அவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலாம். நம்மளுடைய சாட்சி மூலமாக கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலாம். கர்த்தர் படைத்த படைப்புகளை பார்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலாம். நாம் ஆராதிக்கிற தெய்வம் கடலை விட, இந்த கடலை விட நாம் ஆராதிக்கிற கடவுள் பெரியவர்.
எல்லாம் சொல்லுங்க. இந்த கடலை விட, இந்த வங்காள விரிகுடா விட, இந்த கடலை விட நான் ஆராதிக்கிற கடவுள் பெரியவர். நான் பார்க்கிற இந்த வானத்தை விட நான் ஆராதிக்கிற கடவுள் பெரியவர். நான் பார்க்கிற இந்த பூமியை விட நான் ஆராதிக்கிற கடவுள் பெரியவர். கரங்கள் தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நம்முடைய சாட்சி மூலியமாக கர்த்தரை ருசித்து பார்க்கலாம். வேத வசந்த மூலியமாக கர்த்தருடைய வார்த்தைகளை ருசித்து பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பார்க்கலாம். கர்த்தர் படைத்த படைப்புகளை பார்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கலாம். தேவ மனிதர்களுடைய சாட்சியை பார்த்து, அல்லேலூயா, அதை பார்த்து நம்ம கர்த்தருக்கு அநேக காரியங்கள் பார்க்கலாம். திக்குவாய அந்த மோசை கர்த்தர் பயன்படுத்தினார். எளியவனாய் இருந்த கிதியோனை எடுத்து கர்த்தர் பயன்படுத்தினார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை கர்த்தர் ராஜாவை மாற்றினார். எத்தனை பேர் சொல்றீங்க? நம்ம மீன்காராக பேதுருவை கொண்டுதான் கர்த்தர் பெரிய எழுப்புதலை கர்த்தர் பயன்படுத்தினார். எத்தனை பேர் சொல்றீங்க? அவர்களை சாட்சியை கண்டு அவர் நல்லவர் என்பதை நாம் ருசித்து பார்க்க முடியும். 10ஆம் வசனம் படிங்க. சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பற்றி இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பக்கல் சொல்லுங்க. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையோ குறைபடாது. சமாதானம் நிறைவாக இருக்கும், சந்தோஷம் நிறைவாக இருக்கும், மகிழ்ச்சி நிறைவாக இருக்கும், பொருளாதாரம் நிறைவாக இருக்கும். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடைக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. முதல் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி வாயில் இருக்கும். யார் யார் வாயெல்லாம் துதிக்கிறீங்களோ அவங்க தான் உண்மையாக கர்த்தரை ருசித்து பார்க்க முடியும். விடாமல் சொல்றீங்க. ஒரே நாக்கு தான். இந்த நாக்குனால நம்ம என்ன பண்றோம்? துதிக்கிறோம், ஒரு ஆராதிக்கிறோம். கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம். கர்த்தர் கவனிங்க. இன்னைக்கு 2 நாளாகவும் நீங்க 20ஆம் அதிகாரத்தில் அங்க படிச்சு பாத்தீங்கன்னா, 3 நாட்டு ராஜாக்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக வருவாங்க. அவங்க எல்லாரும் முன்னிட்டு அவங்க துதிக்கிறாங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதி செய்ய தொடங்கின போதே தங்களுக்குள்ளாக எதிர்கள் வெட்டுண்டு கர்த்தர் மடிய செய்தார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் வெட்டுண்டு மடிய செய்தி. துதி செய்ய தொடங்கியதும் வெட்டுண்டு மடிய செய்தி. உம்மாலாகும் எல்லாமாகும், உம்மாலாகும் எல்லாமாகும். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அல்லேலூயா. அங்க துதிச்சாங்க, கர்த்தர் எழும்பதை ருசிச்சு பார்த்தாங்க. எத்தனை பேர் சொல்றீங்க? முன்னாடி துதி போகும்பொழுது நம்மளுக்கு பின்னாடி பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுப்பாரு. யோனான் புஸ்தகத்தில் படிக்கும்போது நினைவே பட்டணத்தை அழிக்கும்படியாக யோனா அனுப்புனாரு. அப்புறம் இவர் வேற பட்டணத்துக்கு போவாரு. மீன் வந்து அங்கிட்ட போய் அந்த சம்பளம் தெரியும். அந்த இடத்துல யோனா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாரு. யோனா மேல எனக்கு கோவம் வந்துச்சு. ஆட சொல்ல வார்த்தை கீழ்படியாம போயிட்டியான்னு நினைச்சேன். ஆனா அவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா, யோனா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீ இரக்கமும் மன உருக்கமும் கர்த்தரையை நோக்கி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும்போது நான் இதை சொல்லவில்லையா? இதை நிமித்தமே நான் முன்னே தர்ஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீதி சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் என்று அறிவேன். அல்லேலூயா. அவர் கிருபை உள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நல்ல ஒரு தீர்க்கதரிசி யோனா எனக்கு தெரியும். நம்ம கீழ்ப்படியாம தான் போயிட்டு சொல்றோம். யோனா சொல்றாரு, நான் எங்க ஊர்ல இருக்கும்போது சொல்லலையா? என் தேசத்துல இருக்கும்போது சொல்றீங்களா? நீங்க அழிப்பேன்னு சொல்லுவீங்க, அதுக்கப்புறம் அவங்க மனம் மாறிடுவாங்க. மனம் கசந்துட்டாங்கன்னா நீங்க மன்னிக்கிற தேவனாகவே இருக்கீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எப்போ மன்னிக்கிறாரு பாருங்க. அவர்கள் எல்லாம் உபவாசம் பண்ணி ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கும் போது மன்னிக்கிறாரு. இதே சம்பவம் தான் நீங்க நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்துல நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, அங்க நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம்
நீங்க 6ஆம் வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பொல்லாப்பு செய்வார்கள். 6ஆம் வசனம் படிச்சு பாருங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் மைக்கேல் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தரை சேவியாமல் அவரை விட்டு போய் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் சீரியாவின் தேவர்களையும் சீதோவின் தேவர்களையும் மோவாபின் தேவர்களையும் அம்மோன் புத்திரரின் தேவர்களையும் பெலிஸ்தரின் தேவர்களையும் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் மேல் கோபம் உண்டு, அவர்களை பெலிஸ்தரின் கையிலும் அம்மோன் புத்திரன் கைக்கும் விற்று போட்டார். 9ஆம் வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா அம்மோன் புத்திரர் யூதாவின் மேலும் பென்யமின் மேலும் எப்ராமின் குடும்பத்தார் மேலும் யுத்தம் பண்ண யோர்தானை கடந்து வந்தார்கள். இஸ்ரவேலர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். சொல்லுங்க, இஸ்ரவேலர்கள் மிகவும் நெருக்கப்பட்டார்கள். எப்படி நெருக்கப்பட்டார்கள்? 6ஆம் வசனம் சொல்லுது, இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருக்கு பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து. நம்ம கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்யும் பொழுது நாம் வாழ்க்கையில மிகவும் நெருக்கப்படுவோம். அல்லேலூயா. நெருக்கப்பட்ட உடனே அடுத்தது தேவனை நோக்கி கூப்பிடுறாங்க. அதுதான் 10ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு, உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு பாகால்களை சேவித்தோம் என்றார்கள். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரை நோக்கி, எகிப்தியரும் எமோரியரையும் அம்மோன் புத்திரரையும் பெலிஸ்தியரையும் சீதோனரையும் அமலேக்கியரையும் மகோனரையும் உங்களை ஒடுக்கும் சமயங்களில் நீங்கள் என்னை நோக்கி முறையிட்ட போது நான் உங்கள் அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லையா? அப்படி இருந்தோம் நீங்கள் என்னை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தீர்கள், ஆகியால் இனி உங்களை ரட்சியேன். மீண்டும் மீண்டும் பாவம் செஞ்சுட்டு ஆண்டுகிட்ட மன்னிப்பு கண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, மீண்டும் கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்க பாவம் செய்வீங்க, மறுபடியும் மன கசந்து மனம் திரும்பிங்க, நான் மறுபடியும் உங்களை மீட்டு எடுப்பேன், நெருக்கத்தை மாற்றுவேன், உங்களோட பிரச்சனைகளை மாற்றுவேன், உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும். நல்லா இருக்கும் போது அந்நிய தேவர்கள் இங்க சேவித்து நீங்கள் பாவத்தை செய்து கொண்டிருக்கீங்க, இனி உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. உதவி செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஜனங்க சும்மா இல்ல, ஜனங்கள் மறுபடியும் என்ன பண்றாங்க? மறுபடியும் ஜெபம் பண்றாங்க. 15ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று சொல்லி அந்நிய தேவர்கள் தங்கள் நடுவில் இருந்து விலக்கிவிட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேல் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உற்சாகமா கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு விஷயம், ஒரு தருணத்தை கொடுங்க ஆண்டவரே. அவருக்குள்ளாக அவருக்கு மத்தியில் இருந்த தேவர்களை எல்லாமே அகற்றி விட்டு விலக்கி விட்டு கர்த்தரை ஆராதனை செய்தார்கள். அந்த இடத்துல ஆண்டவர் மனதுருகிறார். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, இந்த வாரம் முழுவதும் நீங்க எங்கெங்கே ஓடிக்கொண்டிருக்கீங்க? நீங்க குடும்பத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கீங்க, சம்பாதித்து கொண்டிருக்கீங்க, உழைத்து கொண்டிருக்கீங்க. தண்டல்கார், லோன்கார், எதிரிகள், சத்துருக்கள், போராட்டங்கள் அநேக பேர் பார்த்து கொண்டிருக்கீங்க. நீங்கள் அறியாமனாலே, உங்களை அறியாமனாலே கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை நீங்க பார்த்து கொண்டு, செய்து கொண்டு, பேசிக்கொண்டு, யோசித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் என்று ஆவியானவர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எப்போ இவர் ஆண்டவர் மனதுருகா தெரியுமா? நம்ம கிட்ட இருந்த பொல்லாத காரியங்களை விலக்கி விட்டு தேவனை ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது அவர் இஸ்ரவேல் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். ஆண்டவர் உங்க மேல் மனதுருகும்படியாக தான் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கீங்க. அதனால நான் சொல்லுகிறேன், நேரத்தோடு சபைக்கு வாங்க, நேரத்தோடு கர்த்தருக்கு சமூகத்தில் வந்து ஆராதனை செய்யுங்க. கரங்களை உயர்த்தி ஆராதனை செய்யுங்க, கரங்கள் தட்டி ஆராதனை செய்யுங்க. ஆமாம், வாய்கள் திறந்து பாட்டு பாடி கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. இவர்களுக்கு பொல்லாத வழிகளை விட்டு தேவனை ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் அங்க மனதுருகிற தேவனாகவே இருக்கிறார். நீங்க ஆராதனை வேலையில ஆண்டு கூடிகளை நேரத்தோடு வந்து கரங்களை உயர்த்தி கரங்கள் தட்டி வாய்கள் திறந்து நீங்கள் பாடல் பாடும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, உங்களை பொல்லாத விட்டு விலகும் பொழுது கர்த்தர் உங்க மேலே மனதுருகிற தேவனாகவே இருக்கிறார். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. எப்ப ஆண்டவர் மனதுருகினார்னா, எங்கிட்ட இருக்கிற பொல்லாத காரியங்களை விலக்கி விட்டு, வேதம் சொல்லுகிறது, அந்நிய தேவர்கள் தங்கள் நடுவிலிருந்து விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் வருத்தத்தை பார்த்து கர்த்தர் மனதுருகினார். அவங்க நெருக்கத்தை மாற்றினார், அவர் ஒடுக்கத்தை மாற்றினார்.
அவர் சூழ்நிலை மாற்றப்பட்டது. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, உங்களுடைய நெருக்கங்கள் மாற்றப்பட வேண்டுமா? உங்கள் தரித்திரங்கள் மாற்றப்பட வேண்டுமா? உங்கள் சூழ்நிலைகள் மாற்றப்பட வேண்டும் என்றால் உங்கள் கிட்ட இருக்கிற பொல்லாத காரியங்களை நீங்க விலக்கி விட்டு கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது கர்த்தர் உங்க மேல் மனதுருகுவார். நன்மைகள் நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. அவங்க செபிக்கிற ஜெபம் இப்படி, ஆண்டவர் உனக்கு உதவி செய்ய மாட்டேன் போ சொல்லிட்டு ஒரு கோபத்தில் சொல்லிடுறாரு. ஆனா ஜனங்கள் விடல. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானது எங்களுக்கு செய்யோ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த ஜெபத்தை நம்ம ஏறெடுக்கலாம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை நோக்கி, ஏசப்பா, சத்தத்தை உயர்த்தி, ஏசப்பா, ஏசப்பா, உமக்கு விரோதமாக நாங்கள் பாவம் செய்தோம், தேவரீர் உம்முடைய பார்வைக்கு நலமானதை எங்களுக்கு செய்யும், இன்றைக்கு மாத்திரம் எங்களை ரட்சித்தருளும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் நெருக்கங்கள் எல்லாம், எங்கள் வறுமை எல்லாம், எங்கள் வியாதி எல்லாம் மாற்றுங்க சப்பா. எங்க நடுவில் இருக்கிற பொல்லாத காரியங்களை விலகிவிட்டு கர்த்தரை ஆராதனை செய்ய நான் ஒப்பு கொடுக்கிறேன். எங்க மேல் மனதுருங்க சப்பா. கரங்கள் தட்டி மகிய பார்த்து எதிராம சொல்றீங்க. இப்படிதான் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தாங்க. ஆண்டவர் விடுவித்தார். அன்பானவர்களே, பிரியமானவர்களே, ஆனால் இந்த வாரம் முழுவதும் ஓடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். நேரத்தோடு கர்த்தர் சமூகத்தில் வந்து உங்கள் பொல்லாத காரியங்களை விட்டு விலகி விட்டு தேவனை ஆராதிக்கும் பொழுது அவருடைய நன்மையான ஆசீர்வாதங்களை, சமாதானத்தை, மேன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க முடியும். அல்லேலூயா. நேரம் கடந்து விட்டு வேகமாக இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி மாத்திரம் முடிச்சிடறேன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எபிரேயர் 2:9. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2ஆம் அதிகாரம். என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படி எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எனக்காக, உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். நான் இருக்க வேண்டிய இடத்துல என்னுடைய அக்கிரமங்களுக்காக, என்னுடைய பாடுகளுக்காக அவர் என்ன பண்ணாரு? அவர் நம்மளுக்காக ருசி பார்த்தாருங்க. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நம்மளுடைய வியாதிக்காக, நம்மளுடைய அக்கிரமத்திற்காக, நம்மளுடைய தரித்திரத்திற்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக அவன் நமக்காக அவர் மரணத்தையே ருசி பார்த்தார். ஏன் அவர் நாம் ருசி பார்க்க கூடாது? ஏன் நம்ம அவர் ஆராதிக்க கூடாது? ஏன் அவரை நம்ம துதிக்க கூடாது? 14ஆம் வசனம் 15ஆம் வசனம் பாதிலிருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா தான் சொல்லுது, மரணத்துக்கு அதிகாரியான பிசாசானவனே தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்களை யாவரை விடுதலை பண்ணும்படிக்கும் அவர் அப்படியானார். 18ஆம் வசனம் சொல்லுது, ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். இது ஒரு வசனம் சொல்லி நாம் எழுந்து நிற்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் ஒரு நிமிடம் எழுந்து நிற்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். வேற காட்படி, வேற காட்டு. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். டீமன் பிடிக்காது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆமென். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஆமென். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஆமென். கர்த்தர் நல்லவர் ருசித்து பாருங்க. ஆமென். அன்பு மகளே, அன்பு பிள்ளைகளே, அன்பு சகோதரனே, சகோதரியே, நம்ம ரசிக்கிற கிறிஸ்தவர்கள் அல்லப்பா. ஆண்டவர் நாம் ருசிக்கிற கிறிஸ்தவர்களா இருக்கிறோம். ஆமென். நம்ம ருசிக்க வேண்டும். ஆமென். அந்த ருசிக்கிற கிறிஸ்தவர்கள் தான் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஆமென். பிசாசின் தந்திரங்களை முறியடிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நிச்சயமாகவே நம்ம வாழ்க்கையில ஜெயமாக மாற்றுகிறது தேவன். ஆமென். அவர்கள் மனக்கசந்து அவர் அழுகிறாங்க. ஆண்டவரே, நாங்கள் பாவம் செய்தோம் என்று தங்கள் பொல்லாத காரியங்கள் எல்லாம் விலக்கி விட்டு ஒரு விஷயங்களுக்கு ஆண்டவரே மனதோருங்க ஆண்டவரே சொல்லும் பொழுது அவங்க பொல்லாத காரியங்களை விட்டு விலகலனா
ஆராதனை செய்யலனா ஆண்டவர் மனது உருகி இருக்க மாட்டாருங்க. ஆமென். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்க மேல மனது உருக வேண்டுமா? ஆமென். உங்க பிள்ளைகள் மேல மனது உருக வேண்டுமா? ஆமென். கிருபையாக இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டுமா? உங்க கிட்ட இருக்கிற பொல்லாத கரங்களை விட்டு விலகிட்டு ஆமென். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று ஆமென். துதி செய்ய தொடங்கின போது தங்களுக்குள் எதிரிகள் வெட்டுண்டு மடிய செய்தார். மடிய செய்தார். உங்க வாழ்க்கையில 5 வருடத்துக்கு முன்பாக 10 வருடத்துக்கு முன்பாக செய்த நன்மைகள் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அப்ப என்னை விடுவித்தவர் இன்னைக்கு விடுவிப்பார். விடுவிப்பார். எனக்காக செங்கடலை பிளந்தவர் யோர்தான் நதியை கர்த்தர் பிளப்பார். பிளப்பார். இந்த எரிவு கோட்டையை உடைப்பார். உடைப்பார். தடை கற்களை கர்த்தர் படிகளுக்காக மாற்றுவார். மாற்றுவார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ஆமென். உங்களுக்கு கொடுத்தாக உங்களுக்கு செய்த நன்மைகள் நினைத்து கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. ருசித்து பாருங்க. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட காலத்துல எவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார். ஆமென். அருமையானவர்களே, பிரியமானவர்களே, நீங்கள் ஜீவனோடு இருப்பது, நீங்க ஆரோக்கியமா இருப்பது கர்த்தருடைய கிருபையா இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் மாத்திரம் நம்ம கூட இல்லைன்னா எப்போ நம்ம இந்த உலகத்தை விட்டு மரித்து கடந்து போயிருப்போம், மண்ணோட மண்ணாக போயிருப்போம். ஆமென். எல்லா மரணக்கட்டில் நம்மளை விடுவித்தார் அல்லவா? அதை நினைச்சு பாருங்க, நினைச்சு பாருங்க. இப்ப இருக்கிற நெருக்கடி பார்த்து நீங்க தோண்டு கஷ்டப்படாதீங்க. உங்களுக்கு செய்த நன்மைகளை ஒரு நிமிடம் நினைச்சு பாருங்க. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையில அவர் ருசித்து பார்க்கணும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியம், பாக்கியவான். ஆமென். போயிடாதீங்க. அவர் வார்த்தை என்ன சொல்லுது? கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? வீட்டுல உயிரோடு எழுப்பினார், ரோட்ல உயிரோடு எழுப்பினார், சுடுகாட்டுல உயிரோடு எழுப்பினவர். எந்த கேன்சர் வியாதியை கர்த்தர் குணமாக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். அவரே என்னை ருசித்து பாருங்க. அல்லேலூயா. அவர் படைத்த படைப்புகளை பாருங்க. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன், உமது விரலின் கிரியைகளாகிய சூரியன் நட்சத்திரங்கள் நான் பார்க்கும் பொழுது உமது விரல்கள் கிரைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீ ஸ்தாபித்த சந்திரன் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரன் விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். ஆமென். நம் வானம் உண்டாக்கும் போது நம்ம எங்க இருந்தோம்? பூமியை உண்டாக்கும் பொழுது எங்க இருந்தோம்? இந்த சமுத்திரத்தின் எல்லைகளை கர்த்தர் குறிக்கும் போது நம்ம எங்க இருந்தோம்? அன்பானவர்களே, பிரியமானவர்களே, அவர் படைத்த படைப்புகளை பார்த்து கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்க ருசித்து பாருங்கள். ஆமென். வேதத்திற்கிற மகத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்கள். ஆமென். ஏனோ தான நல்ல வாழ்க்கை ஆண்டவருக்கு நாம் பிரியமாக வாழ வேண்டும். ஆமென். நமக்காக ஒரு மரணத்தை ருசி பார்த்தவர். ஆமென். ஏன் அவர் ருசி பார்க்க கூடாது? ஆமென். ஏன் கர்த்தருடைய வார்த்தை ருசி பார்க்க கூடாது? ஆமென். ஏன் கர்த்தருடைய வார்த்தை படிக்க கூடாது? ஆமென். ஏன் நம்ம ஆராதனை செய்ய கூடாது? ஆமென். ஏன் நாம் சுவிசேஷம் அறிவிக்க கூடாது? ஆமென். ஏன் பரிசுத்தமாக வாழக்கூடாது? ஆமென். ஏன் நாம் நீதியாக வாழக்கூடாது? ஆமென். ஏன் நாம் அன்பாக வாழக்கூடாது? ஆமென். அவருடைய அன்பை நினைத்து நீங்க ருசி பாருங்க. ஆமென். அவர் நீதியை நினைச்சு ருசி பாருங்க. மரணத்துக்கு அதிபதியான சாத்தானை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்திலிருந்த யாவரையும் விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் கல்வாரியில் நமக்காக பலியானார். ஆமென். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். அன்பு தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோட கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஒவ்வொரு நாளும் ருசி பார்க்க, ஒவ்வொரு நாளும் உடைய அன்புல களி கூற, வாலிப தங்கச்சி தம்பி எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே உடைய அன்புல ஒவ்வொரு நாளும் நாங்கள் களி கூற, உடைய வேதத்தில் நாங்கள் ஆராய்ந்து படிக்க, உடைய வார்த்தையின்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தாங்கப்பா. இஸ்ரவேல் ஜனங்களை போல எங்கள்கிட்ட இருக்கிற பொல்லாப்பை நாங்கள் விட்டு விலக, உம்மை ஆராதிக்க நாங்கள் பாவம் செய்தோம் என்று அவர்கள் ஒப்பு கொடுத்து அங்க மனக்கசந்து பொல்லாத கரங்களை விலக்கி விட்டு பொழுது ஆராதனை செய்யும் பொழுது அவர்கள் மேல் மனதுருகினீரே. ஜனங்களை மேல மனதுருங்கப்பா, எங்கள் மேல் மனதுருங்கப்பா. ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துங்க, ஊழியத்தின் வேகத்தை அதிகரிங்கப்பா. ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்துங்க. சித்தமானால் திருப்பூர் பகுதியில் ஊழியத்தை எங்களுக்கு கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. காரியங்களை வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். என் மக்களை மனதாரும் மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்கிறோம். சிறியவர்கள் பெரியவர்கள் வாலிபை ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கிறோம். கிருபையினால் மூடிக்கொள்வீராக, பாதுகாப்பாக வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டுதல் செய்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சபதம் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும்
பிதாவாகிய என்னுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் என்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆமென்.